நம்ம உலகத்துல எத்தனையோ மர்மங்கள் இருக்கு. ஆனா ஒரு புத்தகம் மட்டும் கடந்த 600 வருஷமா உலகத்தோட பெரிய பெரிய புத்திசாலிங்களையே திணறடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் வாய்னிச் கையெழுத்துப்படி. தீர்க்கவே முடியாத மர்மங்கள்ல ஒண்ணு. இந்த ஒரு கேள்வியில தாங்க மொத்த மர்மமுமே அடங்கியிருக்கு. ஒரு புத்தகம் அதோட பக்கங்கள்ல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நமக்கு புரியாம பல நூற்றாண்டுகளா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த புத்தகம் வெறும் பழசுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மொழியில எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது என்ன மொழினே யாருக்கும் தெரியாது. இதுல வரையப்பட்டிருக்கிற செடி கொடிங்க எதுவுமே நம்ம பூமியில கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இதோட ஒரு வார்த்தையை கூட யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த மர்மத்தோட கேஸ் ஃபைல திறக்க போறோம். முதல்ல இந்த கையெழுத்துப்படிய பத்தி நமக்கு உண்மையிலேயே உறுதியா என்னதான் தெரியும்னு பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா, வாய்னிச் கையெழுத்துப்படிங்கிறது ஒரு புத்தகம். ஆனா அதோட எழுத்துக்கள், அதுல இருக்கிற படங்கள், அது சொல்ல வர விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு ஏதோ வேற ஒரு உலகத்திலிருந்து வந்த மாதிரி இருக்கு. இதோட கதை ஆரம்பிக்கிறது 1400கள்ல. பல நூற்றாண்டுகளா எங்கேயோ மறைஞ்சு கடந்த இந்த புத்தகத்தை 1912ல வில்ஃப்ரிட் வாய்னிச்ங்கிறவர் மறுபடியும் கண்டுபிடிக்கிறாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே தொடருது. 600 வருஷத்துக்கு மேல சும்மா யோசிச்சு பாருங்களேன். 6 நூற்றாண்டுகளா மனுஷங்க இந்த புத்தகத்தோட ரகசியத்தை உடைக்க முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த புத்தகத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அதோட பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்து அதுல இருக்கிற விசித்திரமான சான்றுகளை ஆராயலாம். இதோட முதல் பகுதியே தாவரங்களை பத்தி தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இதுல வரைஞ்சிருக்கிற எந்த செடியும் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் நிஜமான செடிங்களா இல்ல வரைஞ்சவரோட கற்பனையா? யாருக்கு தெரியும்? அடுத்ததா விண்வெளி சம்பந்தமான வரைபடங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், சூரியன்னு பல மர்மமான வரைபடங்கள் இருக்கு. ஒருவேளை இது அந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு வானியல் புத்தகமா இருக்குமோ? இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் எல்லாம் எவ்வளவு விசித்திரமானதுன்னு இது நல்லாவே காட்டுது. பெண்கள் ஏதோ ஒரு பச்சை நிற திரவத்துல குளிக்கிற மாதிரி படங்கள் இருக்கு. சிலர் சொல்றாங்க இது அந்த காலத்து மருத்துவ முறைகளா இருக்கலான்னு. இப்படி உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கிறதால இது எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு உலகத்தோட தலை சிறந்த கோட் பிரேக்கர்ஸ் எல்லாம் முயற்சி செஞ்சாங்க. ஆனா என்னாச்சு? இங்க தான் இந்த கேஸ்ல ஒரு சுவாரஸ்யமான திருப்பமே வருது. நவீன கம்ப்யூட்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இதை ஆய்வு செஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. பாருங்க, எந்த ஒரு நிஜமான மொழியிலையும் சில வார்த்தைகள் அடிக்கடி வரும், சில வார்த்தைகள் எப்பவாவது தான் வரும். வாய்னிச் புத்தகத்தில் இருக்கிற மொழியும் இதே மாதிரி ஒரு ஒழுங்கான அமைப்பை பின்பற்றுது. இது வெறும் கிறுக்கல்கள் இல்ல, இது ஒரு உண்மையான மொழி, இல்லனா ரொம்ப சிக்கலான ஒரு குறியீடுங்கிறதுக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். உலகத்தோட பெஸ்ட் மொழியியல் வல்லுநர்கள், கோட் பிரேக்கர்ஸ்னு பலரும் முயற்சி செஞ்சாங்க. ஏன் 2வது உலகப் போர்ல ஜெர்மனியோட எனிக்மா கோட உடைச்ச நிபுணர்கள் கூட இந்த வாய்னிச் கையெழுத்துப்படி கிட்ட தோத்து போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய சந்தேக நபர்களை பார்த்தோம் வாங்க. இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு மோசடியா இல்ல உண்மையிலேயே தொலைஞ்சு போன ஒரு அறிவு களஞ்சியமா? இதுல 2 முக்கியமான கோட்பாடுகள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு பெரிய ஏமாத்து வேலை. யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்க இதை உருவாக்கியிருக்கலாம். ஆனா 600 வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ சிக்கலான ஒரு மொழியை உருவாக்குறது சாத்தியமாங்கிறது தான் கேள்வி. இன்னொரு கோட்பாடு, இது ஒரு உண்மையான கோட் லாங்குவேஜ். ஒருவேளை அப்படிதானா? ஏன் நம்மால இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கண்டுபிடிக்க முடியல? இந்த 2 கோட்பாடுகளையும் தாண்டி ஒருவேளை இதோட பதில் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்குமோ? ஆமாங்க, சிலர் இது வேற்று கிரகவாசியோட மொழியா இருக்கலாம், இல்லனா மறைஞ்சு போன ஒரு நாகரிகத்தோட அறிவா இருக்கலாம்னு சொல்றாங்க. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த கோட்பாட்டுக்கு எந்த விதமான உறுதியான ஆதாரமும் இல்ல. இப்படி பல கோட்பாடுகள் வந்தாலும் சரி போனாலும் சரி, உண்மை என்னன்னா இந்த மர்மம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. அதனாலதான் இதை ஒரு வாழும் மர்மம்னு சொல்றோம். இது வெறும் முடிஞ்சு போன கதை கிடையாது. இது இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்களை ஈர்த்து புது புது கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வரலாற்று மர்மம் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஏல் பல்கலைக்கழக நூலகத்துல ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இருந்து விஞ்ஞானிகள் இன்னைக்கும் அதை ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இந்த மர்மத்தை உடைக்கலாம். அன்னிக்கு அது சரித்திரத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா இருக்கும். அது வரைக்கும் இந்த கேள்விகள் நம்ம கூடவே தான் இருக்கும். தொலைஞ்சு போன ஒரு மொழியா, ஒரு வரலாற்று மோசடியா, இல்லனா நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத வேற ஏதாவது ஒன்னா? வாய்னிச் கையெழுத்துப்படியோட உண்மையான ரகசியம் என்னவா இருக்கும்?